ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இத்தனை நாள் ஹாப்பியாக நான் வீடியோ காலைல உங்களுக்கு காலை வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிப்பேன். இன்றைக்கி ரொம்ப எரிச்சலில் தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். நான் ஏன்னா என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கிற செடி மொத்தமும் நல்ல க்ரீனிஷாக இருந்த செடி எல்லாமே இதோ இந்த மாதிரி வெளுத்து போய் இலையெல்லாம் இந்த மாதிரி வெளுத்து போய் எல்லாமே இந்த மாதிரி சுருங்கி இலைலாம் இப்படி வெளுத்து போய் இப்படி ஆயிடுச்சு. நிறைய செடிங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நிறைய செடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எதுக்காக இந்த மாதிரி ஆச்சுன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஆகலை. இது எதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சுன்னா, அந்த செயற்கை மழையை வர வச்சாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் இந்த மாதிரி ஆச்சு. எனக்கு இதை பார்க்க ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. நாம்ளே இங்கே மாடி தோட்டம், அதாவது காசு கொடுத்து வளர்ந்து வைக்கிற செடி, அதை பராமரிச்சுக்கிட்டு வேணும்னா நம்ம ப்ரெப்பகேட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அந்த மாதிரி உள்ள செடி இந்த மாதிரி ஆனதே மனசு தாங்கலை. ஆனால் அந்த விவசாய பூமியெல்லாம் என்ன லட்சத்தில் ஆயிருக்கும். இது நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காது போயிடும் போல இருக்குது. இந்த மாதிரி இயற்கையை நிறுத்தி செயற்கையை உண்டு பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கர்மா பலன் கண்டிப்பாக, இவங்க செய்கிறதுக்கெல்லாம் கர்ம பலன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இது எந்த இதில் இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. செயற்கை மழையை வர வச்சு அந்த செயற்கை மழை ரோட்டெல்லாம் எவ்வளோ நுரையா ஒரே கெமிக்கலாக இருந்துச்சு. அதே மாதிரி இலையெல்லாம் ஒரே எண்ணெயாக ஒரு மாதிரி கெமிக்கலாக இருந்தது. இது ஃப்யூச்சரில் போக போக இது என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. சூரியனை சில பேர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். சூரியனை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சூரியன் தடுக்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் கீழே பூமிக்கு வராமல் இருக்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்தது. ஆனால் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா பூமி, அதாவது சூரியனை கீழே பூமிக்கு வரவிடாத பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்கெல்லாம் கர்மா பலன் இருக்குது. இவங்கெல்லாம் அங்கே பதில் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது. சூரிய வெளிச்சம் மக்கள் மேலே படலைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். நமக்கு வியாதியும் அதிகமாக ஆயிரும். இப்போ எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கே எதுக்கு நம்ம சூரிய வெளிச்சத்தில் போய் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பெல்லாம் வீக் ஆகிடுச்சு. எலும்பெல்லாம் ரொம்ப நர்வஸாக இருக்குது, நரம்பு நர்வஸாக இருக்குது, எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இது மாத்திரை மருந்து மெடிசனை விட உங்களுக்கு சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா சரியாயிடும் அப்படின்ட்டு சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் 2 ஹவர் இருங்க, 1.5 ஹவர் இருங்க அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு சூரிய வெளிச்சம் அப்படி தேவைப்படுது. சூரிய கதிர் நம்மளுக்கு அப்படி தேவைப்படுது. அந்த சூரிய வெளிச்சத்தை நம்மளுக்கு கீழே பூமிக்கு வரவிடாத பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க. நீங்களே பாருங்களேன். மக்கள் இது எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறது குறைக்கிறதுக்காக, மக்கள் இனத்தை குறைக்கிறதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது. கடவுள் படைத்ததை இவங்க அழிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் யார்? இது நல்லது கிடையாது, ரொம்ப தப்பு. இது நான் எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, பாருங்களேன், என்னுடைய செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பாட்டுக்கு வறுமையாகும். தேவையில்லாமல் எதுக்குங்க கஷ்டத்தை நம்மளே மனிதனே உருவாக்கிக்கிறது. இது பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும். நல்லா கொத்தாக காய்ச்சின இந்த தக்காளி செடி என்ன லட்சணமாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி கருகி போய் எப்படி இதுவாகி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. நானே மாடி தோட்டம் வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ கோவம், இவ்வளோ எரிச்சல் வருதுன்னா விவசாயிகளுக்கெல்லாம் எவ்வளோ எரிச்சல் வரணும். ஒரு கால் இது என் செடிங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சா, இல்லை நிறைய பேருடைய செடிக்கு இந்த மாதிரி ஆச்சான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது எனக்கு யார் இந்த செயற்கை மழைக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கே தெரியும். ஆனால் இது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தேவை இந்த மாதிரி இயற்கையை அழித்து செயற்கையை செய்யக்கூடாது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எல்லா பொதுமக்களுக்குமே இதுதான் எண்ணமாக இருக்கும். ஏன்னா இயற்கைன்றது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம். அந்த இயற்கையை அழிச்சிட்டு செயற்கையில் நம்ம வாழ்கிறது தப்பு. செயற்கை நம்மளுக்கு வேண்டாம், இயற்கை தான் வேண்டும். அதனால் கடவுள் கொடுத்ததை எதையும் அழிக்காமல் காப்பாற்றுறது மக்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து இதை இது நான் ஒண்டி நினச்சா இது சரி பண்ண முடியாது. ஆனால் இது நான் எதுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன்னா, என்னால் தாங்க முடியல என்னோடய செடி. சரி, நான் இந்த மாதிரி இருந்த செடியை நான் என்ன பண்ணேன், இது பாருங்க, நான் இலையெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கழுவி எல்லாம் அலசி விட்டேன். ஆனாலும் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நல்ல க்ரீனிஷாக இருந்தது, இப்படி தான் இருக்குது. இலையெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டேன். அன்றைக்கி காலையிலே நல்லா அலசி விட்டேன். ஆனால் இது மாதிரி தான் இருக்குது.
எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து இது வந்து இனிமேல் நடக்க விடாதீங்க. இதை நான் வந்து எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, நடக்க விடாதீங்க. மக்கள் கையில் தான் இருக்குது. இது பார்த்திங்களா, அப்படியே இலையெல்லாம் வந்து அப்படியே சொங்கி போயாச்சு. இது பார்த்திங்களா, இலெல்லாம் அப்படியே சொங்கி போய் இப்படி தான் இருக்குது. இதோ இந்த மாதிரி இது வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஆனது செடி வந்து சொங்கி போனது. பத்தாத்துக்கு அந்த காற்றடிச்சு அந்த மழை, அதாவது இயற்கை காற்றடிச்சா கூட இவ்வளோ சேதம் ஆகாது. அன்றைக்கி அந்த செயற்கை மழையால் செயற்கை காற்று வந்தது. அப்படியே ஒரு மாதிரி சுழல் மாதிரி சவுண்டு, அவ்வளோ ஏகப்பட்ட சவுண்டு. 5 அறிவு ஜீவன், எல்லாம் 6 அறிவு ஜீவன், எவ்வளோ ஜீவன் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு கதி கலக்கி போச்சு. அந்த மாதிரி ஒரு மழையாக இதுவாகிடுச்சு. அதனால் இது இனிமேல் வந்து தொடராமல் பார்த்துக்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து இது வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செடிங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சா, இல்லை எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும்னா இது என்னுடைய தவறு, ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாருக்குமே இது வந்து தொடர்ந்து இப்படி இருக்குன்னா இது வந்து என்னோடய தவறு இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆகாய தாமரையில் நிறைய மீன் விட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து இது வந்து உள்ளவா வச்சுருந்தேன். இந்த செடி இது கொஞ்சம் வெளியாக வச்சுருந்தேன். அந்த மீனுங்கள்லாம் வந்து செத்து போச்சு. மீனுங்கள்லாம் ஒன்று கூட இல்லை, மீனுங்கள்லாம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் இலை வந்து இந்த மாதிரி கலரில் வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து உள்ளே வச்சுருந்த செடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் தாமரை எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா, செழிப்பா ஈத்தெல்லாம் தூக்கி அதுலேருந்து இதில் எடுத்து வச்சேன். இப்போது எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மீன் கூட இல்லை. இந்த மீன் இருந்தால் தான் இந்த ஆகாய தாமரையே சூப்பராக ரொம்ப அழகாக வரும், ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். நிறைய ஒரே ஒரு செடி தான் வச்சேன், இந்த ஒரே ஒரு ஆகாய தாமரை தான் வச்சேன். ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி மீனுங்களும் இறந்துச்சு. இப்போ திரும்பவும் நேற்று நைட்டு போயிட்டு நான் குளத்தூரில் போய் வாங்கிட்டு வந்து விட்டுருக்கேன். இது பாருங்கள், நேற்று நைட்டு போய் குளத்தூரில் போய் வாங்கி விட்டுருக்கேன். தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குது, இது தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குது, தண்ணி இப்படி இருக்குது. இதோ மீன் வந்து ஒரு மீன் கூட இல்லை. நேற்று நைட் போய் குளத்தூரில் போயிட்டு இதோ வாங்கி வந்து விட்டுருக்கேன். ஏன்னா செடியெல்லாம் இன்னும் விட்டோம்னா ஸ்பாயில் ஆகிடும். அட்லீஸ்ட் செடியை வந்து திருப்பி மீனை வாங்கி விட்டோம்னா ஓரளவுக்காவது பழைக்கும் செடின்ட்டு மீனை வாங்கி விட்டுருக்கேன். ஆனால் வந்து நைட்டே எல்லாமே எகிரி குச்சிட்டு பாருங்க. ஆஹா காலி, இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி அப்படியே குழன்னு கையில் அந்த மீனில் அது இறந்து போயிடுச்சு. மீனும் இறந்து போயிடுச்சு. இது ஒன்று தானா? ஐயோ, நான் தண்ணியை க்ளீன் பண்ணாத விட்டது தப்பாக போச்சு. நான் வந்து தண்ணியை மேலே ஃபில் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டேன், இறந்து போச்சு மீன். இந்த மீனுங்க வந்து மொல்லமாக அப்படியே அசையாமல் இருக்குதுங்க. இதுங்களை மட்டும் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டியது தான். நேற்று ஒரு 10 மீன் கிட்ட இறந்துச்சு, எடுத்து போட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எனக்கு மேற்கொண்டு எதுவும் ஆகாமல் இந்த மாதிரி வந்து செயற்கை மழையெல்லாம் உருவாக்குறேன்ட்டு செயற்கையான விஷயத்தை எதையுமே செய்யாமல் நடத்தாமல் இருந்தாலே போதும். தயவுசெய்து இந்த செயற்கையான விஷயத்துங்களை எதையும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் போதும். இது மக்கள்கிட்ட தான் இருக்குது.